புத்திசாலி திருடன் தேவன் ஒரு புத்திசாலி திருடன். பணக்காரர்களிடம் திருடி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வந்தான். மற்ற திருடர்கள் அவன் மேல பொறாமை கொண்டு அவனை ஒழிக்க திட்டமிட்டார்கள். அரசரின் பஜாமாவை திருட வேண்டும் என்று அவனுக்கு சவால் விட்டார்கள். தேவன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். அதை செய்வதற்கு ஒரு திட்டத்தை கவனமாக தயார் செய்தான். ஒரு நாள் இரவு அரண்மனைக்குள் நுழைந்து அரசர் தூங்குவதை பார்த்தான். படுக்கையில் சிவப்பு எறும்புகளை விட்டான். எறும்புகள் அரசரை கடிக்க அரசர் உதவிக்கு கத்தினார். வேலைக்காரர்கள் ஓடி வந்த நேரத்தில் தேவன் அரசரின் பஜாமாவை எடுத்துக்கொண்டு தப்பித்தான். அந்த பஜாமாவை பார்த்த மற்ற திருடர்கள் ஆச்சரியப்பட்டு தேவனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். நீதி, புத்திசாலித்தனம் வெற்றி பெறும். The clever thief. Devan was a clever thief who robbed the rich and gave everything to the sick and needy. Other thieves were jealous of him and planned to get rid of him. They challenged him to steal the king's pajamas. Devan accepted the challenge and prepared to execute his plan. He carefully devised a strategy to steal the king's pajamas. One night, he sneaked into the king's palace and found the king sleeping. He released red ants onto the bed, causing the king to be severely bitten. As the king cried for help and servants rushed in, Devan seized the opportunity to remove the king's pajamas and escape. Upon seeing the pajamas, the other thieves were dumbfounded and accepted Devan as their leader. Moral: cleverness prevails.